friends, welcome to healthy food. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டான ஜிலேபி தான் வந்து பண்ண போறோம். இது ஊற வைக்க தேவையில்லை, அப்படி இன்ஸ்டன்ட்டாவே பண்ணிடலாம். இதுக்கு மைதா மாவு 1/2 கப் நான் சேர்த்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து நான் yellow கலர் சேர்த்துறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்தலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கலக்கிடலாம். இப்போ தயிர் வந்து 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. வினிகர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ஊற வைக்கிறது இல்லை இல்லையா, அதனால வினிகர் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா கலக்கிட்டே இருங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நல்ல மாவு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இப்படி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல தண்ணியாட்டம் ஆகிடும். தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. 1/2 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு தண்ணி வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். இதில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும். சர்க்கரை மெல்ட் ஆகி கொதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துறேன் நான். ஏலக்காயை தட்டி சேர்த்துறேன் நான். நீங்கள் இதுக்கு பதிலாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு கம்பி பதமாக இருக்கணும். இப்போ கொஞ்சமாக ஒரு 5-6 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சர்க்கரை பாகு வந்து தயாராகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கிடலாம். இது வந்து சாஸ் பாட்டில். அந்த பாட்டிலில் இதை வந்து நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து அதிகமான சூட்லேயும் இருக்கக்கூடாது, சூடு வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது நம்ம ஜிலேபிகளை போட்டு எடுத்துடலாம். இந்த ஜிலேபி போடல நல்லா வந்து வெந்துடணும். எண்ணெயுடைய சூடு வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப கம்மியான சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான சூடாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான சூடாக இருக்கணும். இது வந்து நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா வேக விட்டுறணும் இந்த ஜிலேபிகளை. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போது நல்ல கிறிஸ்பியாக வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் 30 செகண்ட் விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், 30 செகண்ட் தான் விடணும். ஜஸ்ட்டு ஒரு டிப் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா ஜிலேபிகளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதனுடைய பக்குவமே என்ன அப்படின்னா, முக்கியமாக அந்த ஜிலேபிகளை வேக வைக்கிறப்போ நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு வேக வச்சிடணும். சாஃப்டாக வேக வச்சோன்னா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதில் வேக வைக்கிறப்போ நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு வேக வச்சிடணும். அப்போ வந்து நம்ம பாகில் போட்டு எடுக்கிறப்போ நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இது சூடாக சாப்பிட்றதுக்கு செஞ்ச உடனே சாப்பிட கொடுத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.